ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு வந்திருக்கோம். செஞ்சிக்கோட்டைக்கு உள்ளே தான் போக போகிறோம். செஞ்சிக்கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ஒன்று எடுக்க வேண்டியதாக இருக்கும். உள்ளே போகிற டிக்கெட் வந்து நுழைவாயில் டிக்கெட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே போக முடியும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம டிக்கெட் வந்து வாங்கிட்டோம் ஆல்ரெடி. டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா நல்லா காட்டுறேன் பாருங்க. இதாங்க டிக்கெட்டு, உள்ளே போகிற டிக்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போவோம். இந்த டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே விடுவாங்க. 25 rupees தான் அந்த டிக்கெட்டு. இந்த இப்போ வந்து ராஜா கோட்டைக்கு உள்ளே தான் நம்ம போக போகிறோம். அதனுடைய மேப்பு வரைபடம் பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். நேராக உள்ளே போயிட்டே இருக்கணும். நம்ம இன்னும் கோட்டைக்கு உள்ளே போகல. இது வந்து ராஜா வாழ்ந்த கோட்டைன்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சது முன்னாடியிலேருந்து இருக்குது. இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டான கோட்டை. இது ராஜா கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம். டிக்கெட்டை காமிச்சு உள்ள போயிட்டுருக்கோம். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிற்பிகள்லாம் வந்து முன்னாடி இந்த சிற்பிகள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்களுக்கு சிற்பிகளாக இருக்கும். ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அந்த காலத்து சிற்பிகள் வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்க, கல்லிலே செதுக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது அதுக்கு ஒரு நேம் போட்டிருக்காங்க வச்சுட்டு. லிங்கங்களும் இருக்கு பழுகுதுங்க. பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்குங்க. செஞ்சிக்கோட்டைக்குள்ள அந்த உள்ள வந்தாலே இங்கே பார்த்தீங்கன்னா அரசர்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. கிமு 15ஆம் நூற்றாண்டுன்னு போட்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுன்னு போட்டிருக்கு. அப்போத்துலேருந்தே அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா பாறைகளில் தான் வந்து இந்த காம்பவுண்ட் செவரையே பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. செஞ்சிக்கோட்டைக்கு உள்ளே போயிட்டே இருப்போம், பார்க்கலாம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமாக நம்ம காட்ட போகிறோம். ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். செஞ்சிக்கோட்டையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ராஜா கோட்டைன்னு சொல்லுவாங்க. ராணி கோட்டையை நான் வந்து பார்ட் 2ல் காட்டுறேன். இப்போ ராஜா கோட்டையை தான் காட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம உள்ளே போகல. நம்ம வந்து உள்ளே போக முடியாது. ஒரு நிமிஷம். செஞ்சிக்கோட்டைக்குள்ளே வந்தாச்சு. ராஜா கோட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போயிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போகணும். இதை பற்றி நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பில்டிங் பார்த்தீங்கன்னா கோபுரமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா படிக்குளம் மற்றும் கல்யாண மகள் போட்டிருக்கு. கல்யாண மகள் போட்டிருக்கு. நம்ம உள்ள வந்துட்டு இருக்கோம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நம்ம சுற்றி காட்டுறதுக்கான பகுதிகள் வந்தாச்சு. நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குதிரை கட்டி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு இடம்லாம் பார்த்தோன்னா சுவாரஸ்யமாக காட்டுறவாங்க. இருக்கும். இப்போ குதிரை லாயம்னு ஒன்று போட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளேயே போவோம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். குதிரை லாயம் போட்டிருக்கு. இது சும்மா அப்படி போயிட்டு நம்ம அந்த சைடு வருவோம். குதிரை லாயம் போட்டிருக்கான். நம்ம சுற்றி பார்க்கலாம், என்னென்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள செஞ்சிக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குங்க. அந்த காலத்துலேருந்தே இருக்குங்க அந்த பெரிய ஆலமரம். ரொம்ப நாளாக இருந்து இருக்கு. எனக்கு சின்ன வயசில் கற்று தெரிஞ்சிலேருந்து இந்த மாதிரி ஆலமரம் இருக்குது.
இது ஏதோ ஒரு கல்யாண மகள் சொன்னல, இந்த பார்த்தீங்கன்னா அந்த அந்த இந்த மகள் தானே, இந்த கல்யாண மகள்னா முன்னாடி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை கட்டி வச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இடமே அப்படிதான் இருக்கு. அதான் குதிரை லாயம் போட்டுருந்துச்சு, அதுதான் நினைக்கிறேன். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா குதிரையை நிற்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அது கோட்டையை பாருங்க எப்படி இருக்கு, அந்த காலத்து கோட்டை அது பிரம்மாண்டமா இருக்கும். இப்போ வந்து மேலே போக முடியாது, மேலே போனோம்னா டைம் ஆயிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவருக்கு மேலே ஆயிடும் நம்ம மேலே போனோம்னா கோட்டைக்கு மேலே. அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து காட்டுறேன் செஞ்சிக்கோட்டைக்கு மேலே எப்படி போகிறது அப்படின்றது. மேலே இந்த படி மேலேயே ஏறி போகணும், ரொம்ப லாங்காக இருக்கும். அதனால் நான் இப்போ இங்கே இருக்கிறத முதல்ல சுற்றி காட்டுறேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹம்மி மாரி ஒன்று இருக்குது. இந்த இடம் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக அங்கே படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன படம்னு எனக்கு தெரியல, போக சொல்கிறேன். இன்னும் இது வந்து பார்ட் 1ல் ராஜா கோட்டைக்காக பார்ட் 1க்காக எடுக்கிறேன் நான். சூராசிலாம் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு குளம் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த குளத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டுருக்கோம். ஒரு குளம் ஒன்று இருக்குது, யானை குளம்னு சொல்லிட்டு. அந்த யானை குளத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க, பார்க் மாதிரி நல்லா அழகா அந்த பில்லுலாம் வந்து செதுக்கியிருக்காங்க, சிப்பிகள் மாதிரி நல்லா இருக்கு பார்க்குறது. இப்போ நம்ம வந்து யானை குளம் தான் பார்க்க போகிறோம். யானை குளம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து செஞ்சிக்கோட்டையை சுற்றி நல்லா மழை பெஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அந்த குளம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். யானை குளம்னா பார்த்தீங்கன்னா யானையை குளிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் யானை குளம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மேலேருந்து காட்டுவோம், நம்ம உள்ள ஒரு வாட்டி நான் போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க. இதாங்க யானை குளம். எப்படி இதுக்குள்ள எப்படி போறதுன்றத நான் ஒரு வாட்டி காட்டுறேன், எப்படி போவோங்கன்றத. நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சைடு ஒன்று கோவில் மாதிரி ஒன்று தெரிஞ்சு பாருங்க. அது வந்து ஆயிரங்கால் மண்டபம் கோவில் ஒன்று சொல்லிட்டு, அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வீரம் படம் ஒன்று எடுத்தாங்க. நான் வந்து அதில் பார்ட் 2ல் உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா, அந்த ஒரு கோவில் மாதிரி கோவில் தான் அது, நான் காட்டுறேன். இப்போ வந்து யானை குளத்தை பார்த்துட்டிங்களா, ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அது கீழே போகிறதுக்கு எப்படி வழி இருக்குன்னு நம்ம காட்ட போகிறோம். இப்படி நேராக வந்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது. அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே நம்ம இறங்க போகிறோம். சுரங்கப்பாதைக்குள்ளே இறங்கி நான் காட்ட போகிறேன். இதுதாங்க வழி, யானை குளம். பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இறங்குது, அது உள்ளே நம்ம படியை கட்டியிருக்காங்க. இப்படி தான் போனோம் வழி, நான் காட்டுறேன் ஜாலியாக. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுதுங்களா, இதாங்க யானை குளம். பிரம்மாண்டமாக இருக்கா, ஜாலியாக இருக்கா பார்த்தீங்களா. அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. பாருங்க ஃபுல்லாக பாறை தாங்க, இந்த கல் ஃபுல்லாக இந்த பாறையை உடைச்சி அதை வந்து ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க, பில்டிங்காக கட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இந்த பாறை தாங்க, பாறையில வச்சு தான் கட்டியிருக்காங்க, கல் தாங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்து மேலே போவோம், மேலே போயிட்டு அடுத்த இது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருக்குது, அது என்ன குடோன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அது உள்ளே போய் பார்ப்போம், அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருப்பாங்க. அந்த ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா உடற்பயிற்சி இடம்னு போட்டிருக்குங்க. அதாவது வந்து இங்கே வந்து உடற்பயிற்சி செய்வாங்களாம், அது நமக்கு தெரியல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த போர்டு, உடற்பயிற்சி செய்யும் இடம்னு போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை காட்ட போகிறோம். ஆலமரம் பாருங்க, அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் இருக்கு பாருங்க, அதில் தான் ஊஞ்சல் ஆடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யும் இடத்தை பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, பயங்கரமாக இருக்குது. கோட்டையை பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக படம் எடுத்திருக்காங்க, குத்து படம்னு சொல்லிட்டு சிம்பு படம் எடுத்திருக்காங்க. நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போக போகிறோம்.
இதான் உடற்பயிற்சி. அதாவது பார்த்தீங்கன்னா ராஜா ராணிலாம் வந்து உடற்பயிற்சி செய்வாங்க பொழுது பார்ப்போம். பில்டிங்கை பாருங்க, யாருமே இல்லை. பா சூப்பரா இருக்குப்பா. அடே டே செம்மையா கொடுத்துருக்கான்பா, சூப்பரா இருக்குப்பா. ஓகேங்களா, இப்போ நம்ம பில்டிங்கை பார்த்தாச்சு, நம்ம வெளியே போகலாம். அடுத்த இது பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. செஞ்சிக்கோட்டையில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜா கோட்டையை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் ராணி கோட்டையை பற்றி சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, உடற்பயிற்சி கூடம் போட்டிருக்கு. அப்படியே போவோம். என்னால் மேலே போக முடியாது. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வந்து ராஜகிரி கோட்டைக்கு மேலே நான் உனக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் எப்படி மேலே போகிறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ராஜா கோட்டை கீழே என்னென்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து ராஜா கோட்டைங்க. பாருங்க ஆலமரம்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அது அப்பத்து நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம் இருந்து தான் இருக்குது. இப்போ வந்து நான் உங்களுக்காக வியூஸ்க்காக காட்டிகிட்டு இருக்கேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் தெளிவாக. அந்த பார்க்கு மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்குங்க, ஜாலியாக இருக்கு பாருங்க. இப்போ நான் அந்த பார்க்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க பாருங்க, தெரியுதுங்களா? கோட்டை சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக விளையாடுற இடம் தான். ஜாலியாக வாங்க, ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. பேச்சுலராக வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம், லவர்ஸோடு வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இடம் அது. பிளேஸு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? படி மாதிரி ஏறிட்டு இருக்காங்க பாருங்க ஆளுங்க இந்த கோட்டைக்கு மேலே. இது நம்ம மேலே போக முடியாது. ஒரு 2 ஹவருக்கு மேலே ஆகிடும். போகிறதுக்கு மட்டுமே ஒரு 1 ஹவருக்கு மேலே, ஒரு 2 ஹவர் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ தூரம் மேலே உச்சிக்கு போகிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த வீடியோவில் சிம்பிளாகவே காட்டுறேன். இப்போ வந்து காட்டிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்க்கு மாதிரி இருக்குது, ஜாலியாக இருக்குது, குழந்தைங்கள்லாம் விளையாடுற இடம் அது. அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டிகிட்டே இருப்பேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜா கோட்டையை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த போர்டில் நேம் போட்டிருப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். கொஞ்சம் கிட்ட போயிட்டே இருக்கேன் பாருங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. சுற்றி பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக யாரும் வந்திருக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு தெரியாது இந்த இடம் இருக்கிறது. அதனால் நீங்களும் ஒரு வாட்டி டூர் மாதிரி வாங்க. இது சுற்றி பார்க்கறதுக்கே ஒரு நாளுக்கு மேலே ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், அதனால் நான் காட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா நெற்களஞ்சியம் போட்டிருக்கு. வெடிமருந்து கிடங்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெடிமருந்து கிடங்குன்னு போட்டிருக்கு. அந்த இடம் பழகுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நெற்களஞ்சியம் போட்டிருக்கு. இது அந்த குடோன் பழுகுது, பார்க்கலாம் நெற்களஞ்சியம் எப்படி இருக்குன்னு. இந்த குடோனுக்குள்ளே போயிட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் அவுட்டரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டலாம். பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நெற்களஞ்சியம் போட்டிருக்கு. இந்த போர்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம், தெளிவாக காட்டுறேன் வீடியோக்குள்ள. களஞ்சியம்னு போட்டிருக்கு. ஓகே, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள போலாம். பிரம்மாண்டமா இருக்கு, சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. 2 சைடு படியா இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட்ல போய் பார்ப்போமே என்னதான் இருக்குன்னு. ஒரு படி மாதிரி அடிக்கிருக்காங்க, ஜாலியா இருக்கும் பொழுது. குடோன் சூப்பரா இருக்குங்க. அடடே சூப்பரா இருக்குப்பா. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குடோன் மாதிரி குத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க. ஏதோ இந்த நெல் மூட்டை அடுக்கிற மாதிரி ஒரு குடோன் மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரூம் பெருசா இருக்கு. சரி, அந்த சைடு பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
ரைட் அண்ட் சைட்லேயும் அது மாதிரி ஒரு குடோன் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏறி பார்ப்போமே என்னதான் இருக்குன்னு. இதுவும் ஏதோ ஒரு குடோன் மாதிரி தான் இருக்கு. வீடியோஸ் பார்த்தா தெரியும், குடோன் மாதிரி இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெயிட்ல ஒரு படி ஒன்று இருக்கு, அது என்னன்னு சும்மா சுத்தி பார்க்கலாம். உள்ள போயிட்டு பார்க்கலாம். இறங்கி போவோம், பார்த்து இறங்கணும். அந்த படியில ஸ்டெப்ல கொஞ்சம் இது இருக்கும். இந்த சைடு பார்ப்போம். உள்ள போயிட்டு அந்த சைடு ஒரு படி ஒன்று வச்சிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உள்ள படி இருக்கு. நம்ம உள்ள போவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, பிரம்மாண்டமா கொடுத்துருக்காங்க. இந்த சைடு படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது உள்ள போவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு குடோன் மாதிரி இருக்குப்பா. சரி, என்ன மூணுமே குடோன் மாதிரி தான் இருக்கு. சரி, என்னன்னு பார்ப்போம். நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியில போய்க்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடுல ஏதோ வழி மாதிரி போகுது, என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கேட்டுக்கு சைடுல இது வந்து மேல போகுதுன்னு நினைக்கிறேங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேல போகுது. சரி, நம்ம மேல ஒரு வாட்டி போய் பார்க்கலாமே. மேல போகும்போது பார்த்து போங்க, கொஞ்சம் இருட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், வெளிச்சமே இல்ல. இப்ப நம்ம டாப் மேல போக போறோம், இந்த குடோனுக்கு மேல போக போறோம். அப்படி என்ன இருக்குன்னு ஒரு சுவாரஸ்யமா ஜாலியா என்டர்டைன்மெண்டா பார்க்க போறோம். வாங்க. அந்த சைடு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம அந்த சைடு போன போல லெஃப்ட் சைடு இந்த சைடு கேட் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம லெஃப்ட் சைடு உள்ள போய் பார்ப்போம். ஐயோ, ரொம்ப லென்த்தா போகுது, பார்த்து போங்க. மேல ஒண்ணு இருக்காது, ஏன்னா இருந்தாலும் நம்ம போயிட்டு ஒரு வாட்டி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு கேட்டு. மேலே போக முடியாது பொழுது கேட்டை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து ஏதாவது தவறி விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் போனீங்கன்னா அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம அப்படியே இந்த சைடு ஏதோ ஒன்று போட்டிருக்கு, அவுட் சைடு பார்ப்போம். சும்மா சுற்றி பார்ப்போமே என்ன இருக்குன்னு தெரியல. ஜாலியாக சுற்றி பார்ப்போம். யானை கட்டி மண்டபம் செல்லும்படியா என்ன போட்டிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துங்க. யானை கட்டி மண்டபம் செல்லும்படி. சரி, யானை கட்டி மண்டபம் செல்லும்படி என்னத்தான் இருக்குன்னு பார்ப்போமே. யானை கட்டினா எப்படி, யானை கட்டி வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியலையே, அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. என்ன போட்டிருக்கு, யானை கட்டினா ஒண்ணுமே இல்லைங்க. இதை நிக்க வைக்கிறது பொழுது ஜாலியாக கட்டி போட்டுருவாங்க பொழுதுங்க யானை. இதாங்க போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன்ல பார்ட் 2ல உங்களுக்கு காட்டுறேன்னு. அங்கே பாருங்க, அந்த கோவில் தாங்க, அந்த இடம் தான் வீரம் படம் எடுத்தாங்க. நான் காட்டுவேன் மறுபடியும் பார்ட் 2ல பாருங்க. இந்த இடம்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க, வியூஸ்லாம் அழகா இருக்குங்க, சூப்பராக. நம்ம வந்து கீழே மட்டும்தான் சுற்றி காட்டிட்டு இருக்கேன், நம்ம மேலே போல. சரி, அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படி போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் வாங்க, ஜாலியாக சுற்றி பாருங்க. ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி இடம் அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், பொழுதுபோக்கு. இந்த சைடு ஏதோ போட்டிருக்கு, வேணுகோபால் சுவாமி கோவில் செல்லும்படின்னு போட்டிருக்கு. நமக்கு அந்த சைடு இருக்கு போல கோவில், பட் இருந்தாலும் நான் அப்புறம் சுற்றி காட்டுறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வழி கொஞ்சம் சரியில்லை, அதனால் அப்படியே போவோம். வேற என்ன இருக்குன்னு காட்டுறேன். இப்போதைக்கு மேலே போக முடியாது, பட் ஆனால் மேலே போகிறதுக்கு எப்படி வழி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ கொஞ்சோண்டு காட்டிக்கிறேன் வழியை. நேராக போகலாம் வாங்க. இப்படியே வந்துட்டோமா, இதை நம்ம பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் வியூஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டுருக்கேன். நேராக அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னா அப்படியே கோட்டைக்கு மேலே போகலாம். அப்படி இருக்கு, மழை பெஞ்சதுனால ஒரு குட்டை மாதிரி தண்ணி இதுவாக இருக்கு. அப்போ அது ஒரு குளம் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க, ஜாலியாக இருக்கும் பொழுது. சரி, அப்படியே கொஞ்சம் மேலே போகிறதுக்கு எப்படி இருக்குன்னு வழி இருக்குன்னு நான் காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் மைக்கெலாம் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு. என்ன தெரியும் வீடியோவில் இருக்கு. ஒரு குளம் மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கு தாங்க சூப்பராக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஏன்னா மங்கி விளையாடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மங்கிலாம் பாருங்க அப்படி என்டர்டைன்மெண்ட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. ஜாலியாக இருக்கும் உள்ளதுங்க. பாருங்க என்னங்க புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கு மங்கி. இப்போதான் புல்லு சாப்பிட்டு நான் இப்போதாங்க கேள்விப்பட்டேன். பாருங்க நல்லா தெரியுதுங்களா? மங்கி புல்லு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. வேற வழி இல்லை, அங்கே வேற எதுவும் கிடைக்காத பொழுது அதனால புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கு. நாவல் பழம் மரம் இருக்கு, ஆனால் பழம் இல்லை, மரம் மட்டும்தான் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியா தொல்லியல் துறைன்னு போட்டிருக்கு. இந்தியா தொல்லியல் துறை பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜகிரி போர்ட் செஞ்சின்னு போட்டிருக்கு. நல்லா கொஞ்சம் தமிழில் காட்டுறேன் பாருங்க. ராஜகிரி கோட்டை அது என்னென்னு பாரு, அதில் போட்டிருக்கேன் பாருங்க. நினைவு சின்னன்னு போட்டு 1958ஆம் ஆண்டு பழைய நினைவு சின்னங்கள், தொல்பொருள் ஆய்வு இடங்கள் மற்றும் எஞ்சிய பகுதிகள் சற்று தெரிவி முக்கிய போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க வீடியோவில் என்ன இருக்குன்னு. ராஜகிரி உச்சிக்கு செல்லும் மொழிங்க. இங்கே பாருங்க இது மேலே தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணியோட இது மேலே போகிறதுக்கு க்ளோஸ் ஆகிடுங்க. 5 மணியோட க்ளோஸுங்க. இந்த இடம் செக்யூரிட்டி உட்காந்துருக்காரு. அவர் 3 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவார். அதனால் நம்ம வந்து அப்படியே திரும்பி ரிட்டர்ன் போகலாம். பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு வந்துடுங்க. 9 மணிக்கு வந்துட்டு ஜாலியாக முதல்ல மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வந்து ஈவினிங் டைம் வந்து 5 o'clock தான் க்ளோஸு. நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா 5 o'clock இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock மேலே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு 4 o'clockலாம் கீழே வந்துடுங்க. ஏன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அப்படியே நேராக உள்ள போகலாம். அவ்வளோதாங்க. இது இதனுடைய இது சுற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்சம் தூரம் போவோமே, உங்களுக்கு காற்றுலாம் கொஞ்சம் பாருங்களேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக பார்த்துட்டே இருங்க வீடியோவை. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாமா? மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். ஜாலியாக இருக்குங்க பாருங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறாங்க பசங்களாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. கோட்டையை காமிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. சும்மா அப்படியே சுற்றி பார்ப்போம் ரவுண்ட்ஸ். இது ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்குங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிப்போங்க. வெடிகுண்டு ஏதோ போட்டுருச்சுங்க. வெடி மருந்து கிடங்குங்க. சாரிங்க, வெடி மருந்து கிடங்கு. அது இதுதான். இது என்னன்னு பார்ப்போம். இது ஒரு இது மாதிரி இருக்கு. படிமலை ஏறி பார்ப்போம். இதை நான் உங்களை காட்டாதான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இது ஒரு வெடி மருந்து கிடங்குன்னு போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ ஒரு ஃபுல்லாக கிணறு மாதிரி இருக்குங்க. இதுதாங்க ஒரு குடோன் மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி தெரியல, மொபைல் விழுந்துடும். அதனால கொஞ்சம் சக்கரதாக இருப்போம். உள்ள இருக்கு. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் நேச்சுரலாக அப்படியே என்ஜாய் பண்ணலாங்க. கோட்டையை பாருங்கள். இதாங்க ராஜா கோட்டை. இங்கேருந்து ராணி கோட்டைக்கு நான் காட்டுறேன் பார்ட் 1ல. இங்கேருந்து ராஜா கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டை மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ராணி கோட்டை தெரியும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு பாருங்க. இங்கேருந்து ஏதோ பீரிங் இங்கேருந்து சுடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மலைக்கு அந்த மலைக்கு ராஜா போர் வரும்போது இங்கிருந்து சுடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தெரியல சரியா, கொஞ்சம் டீட்டெயில். நியூஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஜாலியாக இருக்கு. இந்த இடம்னா பாருங்க, விளையாடுறதுக்கு சூப்பரான இடங்க. ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பார்க்கில். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. சின்ன பசங்களாம் பாருங்க அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. கோட்டை வியூஸ் தாங்க சூப்பராக இருக்குது. அழகாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். அப்படியே போவோம், சுற்றி பார்ப்போம். இதில் வேற எங்கே நம்ம சுற்றி பார்க்கலாம்னா காட்டுறேன். ஒரு மண்டபம், கல்யாண மண்டபம்னு சொன்னல, அது உள்ளதான் நான் சுற்றி காட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்டு மூடி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம். வியூஸ் தாங்க, என்டர்டைன்மெண்ட்டுங்க, ஜாலியாக இருக்கும் பாருங்க. ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த இடம் நம்ம போகலான்னு நினைக்கிறாங்க, இந்த லெஃப்ட் சைடு. சரி அப்படியே லெஃப்ட் சைடு கொஞ்சம் போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே அங்கே பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லியிருந்தாலும்
இந்த சைடு படிக்கட்டு இல்லை, பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஏறி போவோம். என்ன சொல்றீங்க? ஜாலியா இருக்காங்க, வாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே மேலே வருவோம், இப்படி வந்துடும், ஷார்ட்கட்டில் உள்ள வந்துடும். அந்த சைடு தான் வழி இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம இந்த ஷார்ட்கட்டில் இப்படி வந்துடுவோம். அப்படியே மேலே போவோமாங்க. அவ்வளோதாங்க. இந்த இடம் தாங்க சூப்பராக இருக்குங்க. வியூஸ் அந்த இடம்லாம் ஃபோட்டோகிராஃப்லாம் சூப்பராக எடுக்கலாம். அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அட்டாடா, பிரம்மாண்டமாக இருக்காங்க. சூப்பர் வியூஸ்ங்க. அங்கே பாருங்க, அதுதாங்க ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி. அது தெரியுது பாருங்க, ராணிக்கோட்டை. அதுதாங்க ராணிக்கோட்டை, தெரியுதாங்க. நான் ராணிக்கோட்டை ஒரு வீடியோவாக எடுக்கிறேன், சூப்பராக இருக்கும் கண்டென்ட். அப்படியே பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டை, அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ராணிக்கோட்டை இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மண்டபம் சூப்பராக இருக்குது. அந்த மண்டபத்துக்கு ஒரு வாட்டி நான் உங்க சுற்றி காட்டுறேங்க. இது கொஞ்சம் மேலே வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஜாலியாக இருக்கான். இது கீழே தான் ஒரு வழி மாதிரி இருக்கும். நம்ம வந்து வரும்போது வேற ரூட்ல வந்துட்டோம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வியூஸ்ல தண்ணி இருக்குங்க. ரொம்ப தண்ணி தேங்கி போயிருங்க. மழை செஞ்சு சேர்த்துலாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி இதுவாக இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண மகள் ஒன்று சுற்றி காட்டுறேங்க. பாருங்க, அப்படியே கீழே வந்தாச்சு. அந்த கல்யாண மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கு, அதை நாங்கள் சுற்றி காட்டுறோங்க. எப்படி போப்போம். அந்த இடம் தான் நம்ம போக முடியல, ஆனால் கேட்டு மூடி இருந்தது. பட் ஆனால் அந்த சைடில் ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஜாலியாக. என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. அப்படி போயிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம். இப்போ இந்த ரூட்டில் போகலாம், இல்லை ஷார்ட்கட்டில் அப்படி நேராக போயிடுவோம். கிட்ட வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த சைடில் வழி இருக்கான்னு பார்க்குறேன். கிட்ட போய் பார்ப்போமே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அப்படியே ஜாலியாக சுற்றி பார்ப்போம். இதுக்கு மேலே நம்ம போயிட்டோம்னா வழியே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. வழி வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. இதுக்கு மேலே நம்ம சுற்றி பார்க்கும்போது வழி எந்த சைடு இருக்குன்னே தெரியாதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் மேலே போனதில்லை, ஆனால் கிட்ட போய் காட்டுறாங்க வழி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பாருங்க, சூப்பராக இருக்கு வியூஸ்லாம். ஐயோ, வழியே கிடையாதுங்க. க்ளோஸ் பண்ணிருக்குங்க. க்ளோஸ் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே வெளியே போவோம். அடுத்தது நான் வந்து இந்த கோயில் ஒன்று காட்டுறேன்னு சொன்னேன். அது வந்து நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருப்போம். இப்போ வெளியே போக போகிறோம். ஏன்னா நம்ம மேலே போக முடியலைங்க, இப்போ வந்து டைம் இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 hour ஆகுங்க மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு. ஏன்னா அங்கேருந்து நம்ம டைம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock ஆகுது. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock 6 o'clock தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மேலே போய் வர்றதுக்கு நம்ம டைம் ஆகும்ல. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே வெளியே போயிட்டு ராணிக்கோட்டையும் காட்டுறோம், அந்த கோயில் ஒன்று இருக்குது அதையும் காட்டுறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டுருக்கோம். வெளியே போயிட்டு நான் அந்த கோயில் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் வெளியே போயிட்டு. ஓகேங்களா, நம்ம வெளியே தான் போயிட்டுருக்கோம். அப்படி நேராக வெளியே போவோம். நான் சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆகிடுங்க. ஒரு நாள் ஒன் டே டூர் மாதிரிங்க. ஜாலியாக ஒன் டே டூர் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இடம் போயிட்டே இருப்போம். நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் அடுத்த பார்ட் 2 வீடியோ எடுக்கிறேன். இதனோட வெளியே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வெளியே வர போகிறோம். வெளியே வந்ததுக்கப்புறம் மங்கி வருதுங்க. அதே மாதிரி சாப்பிட்ற பொருள்லாம் அங்கே எடுத்துகிட்டு வராதிங்க. பாருங்க, சாப்பிட்ற பொருள்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல வியூஸு. நம்ம அவுட் சைடு வெளியே வரோம். வெளியே வந்துட்டுருக்கோம். வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டுருக்கோம். சரி, வெளியே வந்துட்டு
அந்த இடம் ஒண்ணும் இல்ல. பார்ப்போம் என்ன இருக்கு. ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதாங்க, வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்துட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். நான் வழியை காட்டுறேன். வழி இப்படிதான் போகணும், ஸ்ட்ரெயிட்டா போகணும். என்ஜாய்மெண்டா இருக்கும். பாத்துங்க, வெளியே வந்தாச்சு. இந்த சைடு ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அது ஒரு பார்ட் 3ல பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில நம்ம போக போறோம். அது கோயில் வந்து ஆயிரங்கால் மண்டபம். பார்ட் 2ல பார்ப்போம்.